எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. மோதலுடன் தொடரும் காதல் எபிசோட் நம்பர் 8. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். கடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல நிறைய பேர் ஃபெயில் மார்க் எடுத்திருக்கீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா வரணும். கொழுத்த இருக்கிறானே, கிளம்பிட வேண்டியதான். ஹேய், எங்க என்ன பண்ற? அங்க ஸ்டூடெண்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீ உன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர மாட்டியா? அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்? ஓ, என் அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க. ஏன்னா என் பாட்டி மட்டும்தான். என்ன ஒரு கோயின்சிடன்ட் பார்த்தியா உனக்கும் எனக்கும்? ஏன் உங்க அப்பா அம்மா வரமாட்டாங்க? என் மேல பாசமா இல்லை உங்களுக்கு? பாசம் இல்லையா? எங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சரி, அப்படின்னா உன் கவலைகளை மறக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் வா. கவலையை மறக்கவா? ஆமா, நான் எப்ப கவலையா இருந்தாலும் இந்த கடல் பக்கம் தான் வந்து என் கவலைகளை சொல்வேன். இங்க பாத்தியா கருவாடு, இது ரொம்ப ஸ்பெஷல் இங்க. என்ன தொடுப்பாரு. கே, அந்த டர்ட்டி கையோட என்ன தொடாத. அப்படியா? அப்படின்னா நான் கண்டிப்பா தொடுவேன். இது எந்த நாய் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு போகும்போது இங்கே தான் முறைச்சி பார்க்குது. வா ஓடிடலாம். ஹேய் வா. அப்பாடி, அதுக்கிட்ட இருந்து ஒரு வழியே தப்பிச்சாச்சு. சரி வா, ரைட் போகலாம். நான் வரல. வாப்பா. நான் வரலன்றல. வரமாட்டியா? சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சிலே தெளிச்சிருவாங்க. இங்க பாரு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் தூக்கிடுவாங்க. என்ன பண்ற? நல்லா பாரு, நான் உள்ள ஆல்ரெடி ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். நீ ஃபேமிலி அடங்கவே மாட்டல்ல உன்ன. அதுக்கப்புறம் காலேஜில் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயினி புக்கில் ஒரு லெட்டர் இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னா, எல்லாரும் அசைன்மெண்ட் எடுத்து வைங்க. ஐயோ, அசைன்மெண்ட் எடுத்து வரலையே. இந்தா சார், நான் அசைன்மெண்ட்டை மறந்துட்டேன் சார். சரி, நெக்ஸ்ட் டைம் கொண்டு வா. ஓகே. பரவாயில்ல. என்ன இது லெட்டர்? நீ வெக்கேஷனுக்கு எங்கே போக ஆசைப்படுற? கடலுக்கு. ஏன்? ஏன்னா எல்லா கவலைகளும் அங்கே தீர்ந்து போகும். சரி, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஹே, என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? எங்கடி இருக்க? தோ கத்தாத. அந்த பக்கம் வந்து நம்மளோட ஹீரோ அந்த லெட்டரை பார்த்துருவாரு. ஒரு பக்கம் நம்மளோட ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அவனை சொல்லி என்ன பண்ணுறது? அவன் என்கிட்ட லவ்வே சொல்லலையே. சரி பரவாயில்ல விடு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஒரு பக்கம் ஆன்லைனில் குயிங் அந்த பொண்ணு கூட இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணு காஸ்ட்லியான பொருளெல்லாம் போட்டிருப்பா. பட் நான் எதுக்குடா கூப்பிட்ட? அங்கே பாரு ஒருத்திய என்னம்மா ஓடுறான்னு. நானும் கவனித்தேன். ரீசெண்ட் டைமில் ஃபேமிலியோட நடவடிக்கையில் நிறைய மாற்றம் இருக்குது. எனக்கு ஆஃப் ஃபுட்டு போதும். ஏய், எங்கே தான் இருக்கியா? என்ன இவ்வளோ கம்மியாக ஃபுட் சாப்பிட்ற? காசு இல்லையா என்ன? நான் வேணா கொடுக்கட்டா? வேண்டாம், இதில் நிறைய கலோரிஸ் இருக்குது. என்ன இவ? அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த பிக்சருக்கு நிறைய லைக் வர போகுது. இவ எதையும் ட்ரை பண்ணுறா. அவள் சோகத்தில் இருக்காப்பா. அந்த சோகத்தை எப்படி வெளியில் கொண்டு வருது? யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. அவள் அழுதா மட்டும்தான் ரிலீஃப் ஆவா. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறது? எப்படி அழ வைக்கிறது? அதுக்கு தான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே. ஹோட்டலுக்கு ட்ரீட் கொடுக்கறத நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் சரக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருப்பாங்க. யூ மை பெஸ்ட் சிஸ்டர், யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்காக கொஞ்சம் கூடி. ஃபேமிலி, நீ 5000 மீட்டர் ஓடனல, அதுக்காக இது. ஃபேமிலி, நீ இப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இல்லாத மாதிரி தெரியுது இல்லையே. எங்ககிட்ட மறைக்காதடி. இப்போ என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? யாருக்கு என்ன தெரியணும்? எனக்கு தெரியணும். நீ அவனை லவ் பண்ணுறதுக்கு ஒர்த்தே இல்லை. என்னடா பேசிட்டு இருக்க? நீங்கள் எல்லாரும் இதை தானே ஆசைப்பட்டீங்க? போதுமா? இல்லை ஃபேமிலி, நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? ஏன்டா அப்படி பேசி தொலைச்ச? கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம்ல. ஃபேமிலி நில்லு. என்னை தனியாக விடு. தனியாக விடுற ஃபேமிலி. எங்களை விட குயிங்க உனக்கு பெருசாக போயிட்டால. வாயை மூடு ஃபை. உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம் ஃபேமிலி. முதல்ல நகரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலி கிளம்பிடுவாங்க. மறுபடியும் ரூமுக்கு வந்து அந்த சோகத்துலேயே நம்ம ஃபேமிலி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம ஃப்ரெண்டும் பார்த்துருவாரு. ஆன்லைனில் பார்த்தியாடா? இந்த பொண்ணு யாரு? அந்த குயின் கூட அப்ராட் போகிறவ. இந்த ஃபோட்டோ எப்படி இதில்? ஆன்லைனில் யார் வேணால் போஸ்ட் பண்ணுவாங்கடா. என்னை பிளாக் பண்ணி வேற வச்சிருக்கா இவ. குட் மார்னிங் ஃபேமிலி. குட் மார்னிங். எங்கே ஃபை அவங்க வரலையே? ஏன் மேனேஜர் வரதில்லை அவ? ஏன் உன் ஃப்ரெண்டு தானே உனக்கு தெரியாதா? இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் ஓடி ஓடி டயர்டாகிடுவாங்க. அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வருவார். என்ன நீ பிளாக் பண்ணிட்டியா? ஆமாம். எதனால் நீ என்னை பிளாக் பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேவையில்லாதவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்படி ஓடியே செத்த போயிடலான்னு உனக்கு என்னம்மா? எங்கே என்ன தூக்குற? கீழே விடு. அமைதியெல்லாம் தூக்கி தூர வீசிடுவேன். அமைதியா வா. கொஞ்ச நாளைக்கு இது மேலே தண்ணி படாமல் பார்த்துக்கோ. அந்த பொண்ணு என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அவளாச்சும் கரெக்டாக பண்ணாலே. நீங்கள் எல்லாம் அதுக்காக தான் வந்தீங்களா? நான் ஆழணுன்னுட்டு கல்லஞ்சுக்காரங்களா? நீ மட்டும் என்னவா? சரி வா. எங்கே? வாம்மா.
கடலுக்கு கூட்டிட்டு போவாரு. கடல்னா அவர் வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஏன்னா அந்த லெட்டர் அவர் படிச்சிருப்பாரு. அங்க போனா அவங்களோட கவலைகள் மறந்து நல்லா அழுவாங்கன்றதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாரு. ஃபோட்டோ எடுத்தியா? அப்ப என்ன இன்னும் 2, 3 ஃபோட்டோ எடுக்கிறியா? சரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாறி மாறி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குற போஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாரு. ஏய் இப்படி எடு இப்படி எடு. ஹை இங்கே பாரு நல்லா இருக்குல்ல இப்படி இங்கே பாரு இந்த மாதிரி லைவாக நான் பார்த்ததே இல்லை. உன் கண்ணில் கண்ணீர். ஆ இதை கேளு. கடலுக்குள்ளே இருக்க மீனோட அழுக யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே பொத்துக்கிட்டு அழுது நம்ம ஹீரோ மேலே சாஞ்சிருவாங்க. ரொம்ப அழாத, பார்க்க சகிக்கல. நான் உண்மையாலுமே அன்லக்கி இல்லை. நான் ஒர்த்தே இல்லை. எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, மேக்கப் சென்ஸ் இல்லை. நீ நல்லவ. அந்த ஒரு கேரக்டர் போதுமே. என்னை பார்த்துட்ருக்க. ஃப்ரீயாக தான் இருக்க இடம், சாஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினிக்கு அவர் டால்ஃபின் கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. எதுக்கு இது? வேண்டானா விடு, சும்மா தான் பார்த்தேன். வேணும்னா நான் இங்கே வச்சிடுறேன். இல்லை இல்லை கொடு. யார் சொன்னா வேண்டான்னு? நல்லாயிருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த செடியை கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சு பார்த்துப்பாரு. மார்னிங் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஒரு கிளிப் எடுத்திருப்பாங்க. அதில் ஹீரோயினியை மட்டும் ரசிப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினி வேலைக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஃபை வந்துடுவாங்க. ஃபை நீ 2-3 நாளாக வேலைக்கு வரலையாமே, ஏன் என்கொயரி பண்ணியா? இல்லை இந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன். நானே தான் கேட்டேன். நில்லு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே போகிற? யார் நானா? இப்போ என்ன நடந்துருச்சு உனக்கு தெரியாதா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் கொஞ்சம் அப்படி ஆயிட்டேன். அதுக்காக நீ எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுவ. எனக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா என்ன? சரி, என்னோட தப்பு தான். நான் சாரி கேட்குறேன். என்னை மன்னிச்சிரு ஃபை. எனக்கு நீ ஃப்ரெண்டாக வேணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் யூஸ்லெஸ். யாரடி சொன்னா நீ யூஸ்லெஸ்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேருமே ஒன்று தான். ஐ லவ் யூ. என் ஆடிஷனும் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வரல. பரவாயில்ல விடு. இப்போ அழுதுனா அதுக்கப்புறம் நமக்கு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்கும்ல. அழக்கூடாது. சரி மூவிக்கு போகலாம், வரியா? நான் வரல. சரி கோச்சுக்காத, முதல்ல வேலையை பார்ப்போம் வா. எக்ஸியும் மெசேஜ் பண்ணியிருப்பாரு. நான் ஓட்டப்பந்தயத்துக்கு உன்னோட பேர் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் வந்து சேரு. என்ன பண்ணுறாங்க? ஷோ இந்த ஃபோட்டோ வேற என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபேமிலி, உனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த நம்பர் உனக்கு தேவையில்லை. டெலிட். ஷிஷு பத்திரம். வாய மூடு. ஏய் நீ தான் ஜெயிக்கணும். கமான் ஃபேமிலி கமான். நீ வாய் மூடுறி. நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும் ஃபேமிலி. கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு தாங்க மறு வேலை பார்ப்பேன். என் மேலே வச்ச கான்ஃபிடென்ட்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பொசிஷன் இல்லைங்க. ரெடி கோ. எப்படி அவள் ஜெயிப்பான்னு இவ்வளோ நம்புற? லாஸ்ட்டாக வரத்துக்கு என்னத்துக்கு நம்பிக்கை? வந்துருவா. அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் தாண்டி எல்லாரும் உல்ட்டாவாக ஜெயிச்சு போயிடுவாங்க. லாஸ்ட்டாக தான் ஹீரோயினை வந்து சேருவாங்க. ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சூப்பர். இப்படி நீ சொதப்புவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஃபேமிலி. வெரி குட். சாப்பிட போகலாம். சரி வாங்க. அதுக்கப்புறம் லைப்ரரியில் எக்ஸியோ ஒரு புக் படிச்சுட்ருப்பாரு. அதில் ஒரு லவ் தேரம் இருக்கும். அதை அப்படியே எக்ஸாம்பிளாக காமிப்பாங்க. 2 பேரும் ஒரு பிரிட்ஜ் மேலே லவ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பேய் வீட்டில் ஒரு ஜோடியும். அங்கே ஒரு பேய் சவுண்ட் கேட்ட உடனே பொண்ணு மட்டும் ஓடி போயிடுவா. ஐயோ, அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபை மூவிக்கு வரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மூவிக்கு வந்த இடத்துல ஃபை தைரியமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸியோ பயங்கரமாக பயந்து கத்துவார். அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. யா, இவனை என்னத்துக்கு நான் மூவிக்கு கூப்பிட்டு வந்தேனே தெரில. இப்படி பயப்படுறான். ரொம்ப பயங்கரமாக இருக்குப்பா. டேய் வாய மூடுறா. எல்லாரும் அமைதியாக தானே பார்த்துட்ருக்காங்க. வாய மூடு. அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கிஸ் ஸ்மைல்.